ஹாய்மா. அம்மா சமையலறை வாழ்க வளமுடன். இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதையும் ஆயில் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதையும் கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு வெடிச்சதையும் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வந்ததையும் ஒரு 15 போல் மிளகு, சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குதுப்பா, அதையும் சேர்த்திக்கலாம். மொட்டா சின்ன வெங்காயம் போட்டால் அரிசி பருப்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டிருக்குது. வரமிளகா 3 மிளகா ரெண்டாக கிள்ளி போட்டிருக்குது. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தழை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் எல்லாம் வேகட்டும். வெங்காயம் லைட்டாக செவந்து வரட்டும். கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6 பல் பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி 1/2 தட்டி வச்சுருக்கிறேன். அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு இஞ்சி சேர்த்திக்கிறது நல்லது. உப்பு, தக்காளி மசிஞ்சுக்கிட்டு சாதத்துக்கு தேவையான உப்பும் இப்போவே போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் குட்டி குட்டியாக அறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். கூடவே சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தேங்காய் சில பேர் திருவி போடுவாங்க, நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிறோம். சாதத்துக்கு ஒவ்வொரு தேங்காய் இப்படியே கடிச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, மொத்தம் 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன்ப்பா. இந்த டம்ளரில் இதில் இப்போ 4/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும் அப்படிங்கிறக்காக 1/2 டம்ளர் தண்ணி நான் கம்மியாக ஊற்றுறேன். நார்மலாக ஒயிட் ரைஸ் வைக்கும்போது 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அவ்வளோதான்ப்பா. தண்ணி ஊற்றி மறுபடியும் உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போவே போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு சும்மா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துச்சுன்னா அரிசி பருப்பி களைஞ்சி போட்டுடலாம். இந்த தாளிச்சு சாப்பாடு செய்யும்போது, இந்த பிரியாணி செய்யும்போது இதெல்லாமே நம்ம இப்போ வணக்கி விட்டு தண்ணி அளந்து ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம்தான் நம்ம அரிசி இதெல்லாம் போடணும். அப்போ சீக்கிரம் விசில் வந்துடும், அடி பிடிக்காது, டக்குன்னு வேலையாகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான்ப்பா. லாஸ்ட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் வச்சு விட்டுடலாம். 3 விசில் விட்டுக்கலாம். மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் பீக்கங்காய் பொரியல், ஆனால் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், முட்டை மசால், சிக்கன் கிரேவி, கத்திரிக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் நல்லாயிருக்கும். வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். காரசாரமான அரிசி பருப்பு சாதம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு சாதம். அவ்வளோதான். சாதம் அடி பிடிக்கவும் இல்லை, நல்லாயிருக்கு. தேங்காய் எப்படியே சில்லு சில்லாக இருக்குது. அது நம்ம சாதம் சாப்பிடும்போது அந்த தேங்காய் கடிப்படும் வாயில், டேஸ்ட் நல்லாயிருக்கும்மா. அரிசி பருப்பு சாதம், பீக்கங்காய் பொரியல். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூம்மா.